15 வருஷம் ஆகியும் இங்க 2 பேத்துக்கு குழந்தையே இல்லாதனால ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பிறந்த குழந்தைய எப்படி வளர்ப்பாங்களோ அப்படிதான் அந்த குழந்தையுமே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த குழந்தையோட உண்மையான அம்மா வந்து அந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா சின்ன வயசா இருக்கும் போது அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய வளர்க்க முடியாதனாலதான் அந்த குழந்தைய தத்து கொடுத்துருப்பாங்க. இப்ப தான் பெத்த குழந்தைய பிரிஞ்சிருக்க முடியாதனாலதான் அந்த அம்மாவுமே கேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தைய தத்து கொடுக்கும் போது கூட அந்த குழந்தையோட உண்மையான அம்மா விருப்பமே இல்லாம தான் தத்து கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தைய அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸுமே அந்த குழந்தைக்கு காசு கொடுத்துதான் இல்லீகலா அந்த குழந்தைய வாங்கியிருப்பாங்க. இருந்தாலுமே அந்த குழந்தை மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சு தான் பிள்ளை போலதான் வளர்த்திருப்பாங்க. இப்ப இந்த கேஸுமே கோர்ட்டுக்கு போனனால அந்த குழந்தைய ஆர்ஃபனேஜ் கொண்டு போயிருவாங்க. இவங்க 2 பேத்தினாலையுமே அந்த குழந்தைய பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைய அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் கூட அந்த குழந்தை இல்லாம பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேஸுமே கோர்ட்டுக்கு வரும்போது அந்த குழந்தையோட உண்மையான அம்மா கிட்ட இல்லீகலான முறையில காசு கொடுத்து அந்த குழந்தைய அவங்க கிட்ட இருந்து தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது இந்த பொண்ணுமே அதுக்கு தான் வளர்த்தா அந்த குழந்தைய நல்லா வளர்க்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இல்லைன்னு சொல்லிடுவா. அங்க இருக்க எல்லாருமே இந்த பொண்ணை எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலுமே தான் மனசை கல்லாக்கிட்டு அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருப்பா. கோர்ட்டுமே இப்ப அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணவங்களே அந்த குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அடாப்ட் பண்ண அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலுமே அந்த குழந்தையோட உண்மையான அம்மா செஞ்சது சரியா தப்பான்னு கம்மல சொல்லிட்டு போங்க.